கடவுள் இந்த கடவுள் என்றால், இதுதான் ஜெய் ஸ்ரீராம் என்றால், இதுதான் பாரத மாதாக்கு ஜி என்றால், அந்த ஜெய் ஸ்ரீராமனையும் பாரத மாதாவையும் ஒருபோதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளாது. நீ வேணா சொல்லிப்பார், ராமனுக்கு எதிரி என்ன? ராமனுக்கு எதிரி எனக்கு தமிழ்நாடு சொல்லி கொடுத்துருக்காங்க. 4 பேர் அண்ணன் தம்பி ராமன் சீதை தேடிட்டு காட்டுக்கு போறான். வேட்டுவ இனத்துல குறவனாக இருக்கிற காட்டுல இருக்கிற குகன் வர்றான். குகன் ராமனை தொழுது தேனும் மீன் கொடுக்குறான். மீன் சாப்பிட மாட்டார் ராமர். ஆனால் அன்போடு தேனை வாங்கி கொண்டு தேனை சாப்பிட்டுட்டு மீனை சாப்பிட மாட்டேன்னு சொல்லி பக்கத்துல கொடுத்துட்டு அவன் சொல்றான், நாங்க 4 பேரு குகனோடு ஐவரானோங்கிறான். நீ வந்துட்டப்பா, நான் தம்பி, நீ குறவன், நீ வேட்டுவேன், ஆனால் இவ்வளவு அன்போடு கானகத்தில் என்னை பார்த்து கொண்டாயே, நீ எனக்கு இனிமேல் 5வது சகோதரன். அப்புறம் போறான், சுக்ரீவன் வர்றான், போருக்கு துணை நிற்கிறான். குகனோடு ஐவரானோம், குன்று சூழ்வான் மகனோடு அறுவரானோம்ங்கிறான். இந்த சுக்ரீவன் வந்தான், எனக்கு உதவி பண்ணான் சீதையை கண்டுபிடிக்கிறதுக்கு, இனிமேல் எனக்கு அண்ணன் தம்பி 6 பேர். அப்புறம் வந்தான் விபீஷணன் கடைசியா வந்து சேர்ந்தான் ராவணனை கொல்றதுக்கு. குகனோடு ஐவரானோம், குன்று சூழ்வான் மகனோடு அறுவரானோம், ஐயே நின்னோடு 7 பேரானோம். 7 பேரானோம் தம்பினா எந்த ஜாதி, எந்த மதம், எங்க பிறந்தான்? எனக்கு ராமாயணத்தில் நம்பிக்கை இல்ல, ராமன் மீது நம்பிக்கை இல்ல, ஆனால் கதையை சொல்றேன். இதுதான் கம்பராமாயணம். அப்ப 4 பேரா அண்ணன் தம்பி பிறந்து ஒரு குறவரை, ஒரு வேட்டுவரை இன்னொரு சகோதரனாக, ஒரு குரங்கை இன்னொரு சகோதரனாக, இன்னொரு குரங்கை 6வது சகோதரனாக ஏற்றுக்கொண்ட ராமாயணத்துக்கு பேர் தான் மனித நல்லிணக்கம் என்று சொன்னால் நீ சொல்ற ஜெய் ஸ்ரீராம் ഇഡിയറ്റ്. നമസ്കാരം. ഭാരതത്തെയും സനാതന ധർമ്മത്തെയും അവഹേളിച്ച DMK നേതാവ് എ രാജ. ഭാരത മാതാവിനെയും ഭഗവാൻ ശ്രീരാമനെയും DMKയും തമിഴ്നാടും അംഗീകരിക്കില്ല എന്നാണ് രാജയുടെ വിവാദ പരാമർശം. അതേസമയം ശ്രീരാമ ഭഗവാനെയും ഹനുമാനെയും വളരെ മോശം ഭാഷയിലാണ് DMK നേതാവ് അധിക്ഷേപിച്ചിരിക്കുന്നത്. ഹിന്ദുമതത്തെ ഉന്മൂലനം ചെയ്യണമെന്നുള്ള ഉദയനിധി സ്റ്റാലിന്റെ വിദ്വേഷ പരാമർശം വിവാദമായതിനു ശേഷവും സനാതന ധർമ്മത്തിനെതിരെ DMK നേതാക്കൾ അസഭ്യം ചൊരിയുകയാണ്. സംഭവത്തിൽ രാജ്യവ്യാപകമായി ഇപ്പോൾ പ്രതിഷേധങ്ങൾ ഉയരുന്നുണ്ട്. എ രാജയുടെ വിവാദ പ്രസ്താവന ഇപ്രകാരമാണ്: ഭാരത മാതാവിനെയും ശ്രീരാമനെയും ഞങ്ങൾ അംഗീകരിക്കാൻ പോകുന്നില്ല, തമിഴ്നാടും അംഗീകരിക്കില്ല. പറഞ്ഞോളൂ, ഞങ്ങൾ രാമന്റെ ശത്രുക്കളാണെന്ന്. എനിക്ക് രാമായണത്തിലും രാമനിലും വിശ്വാസമില്ല. നിങ്ങളുടെ ഒരു ജയ് ശ്രീറാം വിഡ്ഢികൾ എന്നായിരുന്നു തമിഴ്നാട്ടിലെ ഈറോഡ് ജില്ലയിലെ ഗോപിചെട്ടിപ്പാളയം ടൗണിൽ സംഘടിപ്പിച്ച DMKയുടെ ഒരു പൊതുയോഗത്തിൽ നടത്തിയ പ്രസംഗത്തിനിടെ എ രാജ പറഞ്ഞത്. സംഭവത്തിൽ ഇപ്പോൾ രാജ്യവ്യാപകമായി പ്രതിഷേധം ഉയരുന്നുണ്ട്. ഹിന്ദുമതത്തെ ഉന്മൂലനം ചെയ്യണമെന്ന് ആഹ്വാനം ചെയ്ത ഉദയനിധി സ്റ്റാലിനെതിരെയും രാജ്യം മുഴുവൻ പ്രതിഷേധം ഉയർന്നിരുന്നു. ഹിന്ദുമതത്തെയും അവരുടെ വിശ്വാസങ്ങളെയും ഹൈന്ദവ ദേവതകളെയും നിരന്തരം അപമാനിക്കുകയാണ് DMK ചെയ്യുന്നത്. കോൺഗ്രസ് നേതൃത്വം കൊടുക്കുന്ന ഇന്ത്യ മുന്നണിയിലെ ഒരു പ്രധാന പാർട്ടിയാണ് DMK. നിരന്തരം ഹിന്ദുവിരുദ്ധ പ്രസ്താവനകൾ ഇവർ നടത്തിയിട്ടും കോൺഗ്രസോ ഇന്ത്യ മുന്നണിയോ DMKയെ തിരുത്താൻ തയ്യാറായിട്ടില്ല. എന്തായാലും ഇതിലൂടെ ഇന്ത്യ സഖ്യത്തിന്റെ ഹിന്ദു വിരുദ്ധ മുഖം തന്നെയാണ് വെളിപ്പെടുന്നത്. വെബ് ഡെസ്ക് തത്തുമൈ ന്യൂസ്.